ஒரு புதிய சங்கீத ஆசிரியை பணிபுரிந்தார். துரதிர்ஷ்டவசமாக தனது கல்வி காரணமாக எங்களோடு தொடர்ந்து பணிபுரிய முடியாமல் அவர் எங்களை விட்டு விலகிச் சென்றார். எங்களுக்கு அது மிகவும் கவலையான ஒரு விடயம்தான். இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களுக்கான இசை வகுப்புகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதால் இந்த பாடசாலையிலேயே பயின்று இசை அரங்கேற்றத்தை செய்து பட்டங்கள் பல பெற்று பாராட்டுக்களும் பல பெற்ற செல்வி பவனிதா தர்மரட்னத்தை நாங்கள் இசை ஆசிரியையாக நியமித்திருக்கிறோம். முத்தமிழ் அறிவாலயம் பவனிதாவைக்கு மிகவும் பெருமைப்படலாம். ஏனென்றால் பவனிதா முதலாவது ஆனா எழுதத் தொடங்கியது முத்தமிழ் அறிவாலயத்தில் என்று அவர் ஒரு ஆசிரியை என்ற அளவில் வந்து நிற்கின்றார். அவருக்கு உண்மையாக தமிழ் படிப்பிக்கத்தான் விருப்பம். இருந்தாலும் எங்களுக்கு சங்கீத ஆசிரியை இல்லை என்பதால் அவர் சங்கீதத்தில் தொடங்கி இருக்கின்றார். தொடர்ந்து தமிழும் படிப்பிப்பார் என்று நம்புகிறோம். சங்கீதம் மட்டுமல்ல, இசை வாய்ப்பாட்டு மட்டுமல்ல, வீணையிலும் அவர் ஒரு தேர்ந்த இளம் கலைஞர். எனவே ஆர்வம் உடைய பெற்றோர்கள் இன்றிலிருந்து அவரிடம் தங்களுடைய பிள்ளைகளை சங்கீதமோ வீணையோ கற்பிப்பதற்கு அனுப்பலாம். எதிர்வரும் 2 வாரங்களும் பாடசாலை இல்லை என்பதை நினைவுபடுத்துகிறோம். அதன் பின்பு 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து சங்கீத வகுப்புகள் ஆரம்பமாகும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன, அவை தொடர்ந்து நடக்கும். கூடுதலாக மாணவர்கள் இணைந்து ஒரு ஆசிரியை தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு பயன்பெற வேண்டும், அதற்கு பயன் இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். 12 மணிக்கு சங்கீத வகுப்புகள் ஆரம்பமாகும். அனைத்து ஆரம்ப பிரிவு மாணவர்களும் அந்த சங்கீத வகுப்பிலே இணைந்து தொடர்ச்சியாக பயிற்சி பெற்று பவனிதாவை போலவே ஒரு சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக பவனிதா ஒரு வீணை இசை விருந்தை வழங்குவார். அதற்கு முன்பு ஒரு சிறு மலர் செண்டு அதிபரின் சார்பில் வழங்கும்.